الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا நம்முள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வல்ல ரஹ்மானுடைய பற்றா பெருந்தன்மையும் பலமான இரக்கமும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நாளுமாக நாம் பிரார்த்தனை செய்வதாக இவருடைய உரையை ஆரம்பம் செய்கிறோம். அன்புள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும். சிலருக்கு அவர்களுடைய வீடுகள் விருப்பமானவையாக இருக்கும், சிலருக்கு அவர்களுடைய வியாபாரங்கள் விருப்பமானவையாக இருக்கும், சிலருக்கு மனைவி மக்கள் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். இப்படி பல்வேறு விருப்பங்களை நாம் வச்சிருக்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சிக்காக உலகத்துல நம்ம வாழக்கூடிய இடத்தை தவிர்த்துட்டு பிற இடங்களுக்கு போய் நாம மகிழ்ச்சியை தேடுறோம். சுற்றுலாக்களுக்கு போறோம், பல இடங்களை சுத்தி பார்க்கறதுக்கு போறோம். அங்கே நமக்கு கண்ணுக்கு கவர்ச்சியான பல காட்சிகளை காண்கிறோம். அதெல்லாம் நமக்கு இன்பமாக இருக்கிறது. நாம் அதையெல்லாம் விரும்புகிறோம். ஒரு மலை பிரதேசங்களுக்கு போனோம்னு சொன்னா உயர்ந்த மலைகளை காண்கிறோம், பறந்து விரிந்த சமவெளிகளை காண்கிறோம், மலையிலிருந்து வீழுகின்ற அருவிகளை காண்கிறோம், குளிர்களை காண்கிறோம். இதையெல்லாம் நமக்கு வந்துட்டு விருப்பமானவையாக மன மகிழ்ச்சி தரக்கூடியவையாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில ஒரு விருப்பமான விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்புல் பிலாத், ஊரிலே மிகவும் விருப்பமானது எதுவா அல்லாஹ்வுக்கு மசாஜிதுகா, அல்லாஹ்வுடைய ஆலயம் தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
நம்மளுடைய வியாபாரத்தோம், நம்மளுடைய வீடு, அதுவும் இல்லை என்று சொன்னா சுற்றுலா தலங்கள், இப்படி எத்தனை விஷயங்களை நாம விரும்பலாம். அல்லாஹ் எதை விரும்புவதாக நபிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஆலயம்? அதற்கெல்லாம் படிவு கற்கள் இழைக்கப்பட்டிருக்கணுமா, தங்கத்தில் இழைக்கப்பட்டிருக்கணுமா? அப்படியெல்லாம் இந்த கேட்டகரியும் கிடையாது. எங்க அல்லாஹ்வை மட்டும் வழங்கப்படக்கூடிய ஆலயம் இருக்கிறதோ அது அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில மிகவும் விருப்பமானது. நாம உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையில நம்மளுடைய அமல்கள்ல, நம்மளுடைய காரியங்கள்ல நம்ம எதை பிரதானப்படுத்துறோம்? நாம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்துல நன்மையை பெற்றுத்தரன. நாம என்ன அமல் செஞ்சாலும் அதற்கு கூடிய அல்லாஹ்விடம் வந்து நிறைவாக நமக்கு தரன. மறுமைக்கு மௌத்துக்கு பின்னாடி மறுமையில சுவனத்தை பெறன. இந்த நோக்கத்துக்காக தான் நம்ம நம்மளுடைய அமல்களை செய்யணும். நம்மளுடைய பொருளாதார செலவழிக்கிறோம், உடல் உழைப்புகளை கொடுக்கிறோம், பசித்திருக்கிறோம் நம்மளுடைய காலங்கள்ல. இதெல்லாம் எதற்காக செய்யணும்? நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல நம்ம சுத்தத்தை பெற வேண்டும். இப்ப அல்லாஹ்விடத்துல சுத்தத்தை பெறணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருப்தியை நம்ம பெறணும்ல. அல்லாஹ்வுக்கு எந்த விருப்பமோ அந்த விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக, அந்த விருப்பத்தின்பால் நம்ம இணைத்துக் கொண்டவர்களாக நாம் இருந்தால் நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்தியை பெற முடியுமா இல்லையா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுறது என்னன்னு கேட்டா இறை திருப்தி தான் மேலானது. பல்வேறு காரியங்களை சொல்லி காட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் ஒரு மனிதனை பொருந்தி கொண்டான்னு சொன்னா, அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான்னு சொன்னா அந்த மனிதன் நாளைக்கு நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குது. அல்லாஹ் நாளைக்கு மன்னிக்கலாமே, அல்லாஹ் நாளைக்கு உயர்ந்த சூழலை வழங்கலாமே. அப்ப அல்லாஹ்வுடைய திருப்திக்காக ஒரு மனிதன் நிறைய பாடுபடும். உலகத்துல நீங்க பார்க்கலாம், சிலர் தன்னுடைய மனைவியினுடைய திருப்திக்காக எவ்வளவோ காரியங்களை செய்வாங்க. தாய் தகப்பனை கூட விட்டுருவாங்க. தனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ தன்னுடைய மனைவி திருப்தி அடைகிறதுக்காக செலவிடுவார்கள். எவ்வளவோ ஆடை அணிகளை வாங்கி கொடுக்கிறோம், பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறோம். பல மனைவிக்கு பிடிக்கலன்னு சொல்லி சில உறவுகளை தெரிந்தவர்கள் கூட இருப்பாங்க. அதே போல கணவனுடைய திருப்தியை நாடி தன்னுடைய குடும்பத்தார கூட வகித்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய திருப்தியை நாடக்கூடிய பெற்றோர்கள் இருப்பாங்க. பெற்றோருடைய பிள்ளைகளை திருப்தியை நாடக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த திருப்தியை அடைவதற்காக உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் செய்வோம். எதை விரும்ப மாட்டாங்களோ அதையெல்லாம் தவிர்த்துக்குவோம். ஒரு ஓனர்கிட்ட ஒரு லேபர் ஒரு திருப்தியான ஆளை இருக்குன்னு சொன்னா கூட உலகத்துல எவ்வளவு இழக்க வேண்டியிருக்குது, எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஏன் திருப்தியை பெற்றுட்டோம்னு சொன்னா நம்ம நல்ல இடத்துல அவங்க வைப்பாங்க. விரும்ப தகுந்த ஒரு ஆலயம் சொன்னா நமக்கு எப்பவுமே அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க. இப்படியான ஒரு எண்ண ஓட்டம் நம்ம உலகத்துல இருந்ததுல அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு அல்லாஹ் பிடிச்சது செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்கள் நம்ம ஆர்வப்படணுமா இல்லையா? அப்படியான ஆர்வம் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில மிகவும் விருப்பமானது உஹிப்புல் பிலாது இலல்லாஹ் மஸ்ஜிதுதா, அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் தான். அல்லாஹ்வுடைய ஆலயம் சொன்னா நம்ம பள்ளிவாசலை தொழுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, குர்ஆன் சுன்னாவை புரட்டணும்னு சொன்னா இறை இல்லங்களோடு அமல்களையும் உள்ளங்களையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படியெல்லாம் தொடர்புபடுத்தி இருக்கிறாங்க, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி இருக்கிறாங்க. இலையோடு போயிருக்கும் நம்மளுடைய எல்லா அமல்களையும் பள்ளிவாசல் இலையோடு போயிருக்கும். பள்ளிவாசல் மையமா வச்சு பல செய்திகளை குர்ஆன் சுன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நம்ம அதிகமான கவனங்களை செலுத்துவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகும்போது நேரடியாக மதீனாவுக்குள்ள போயிடல. அதற்கு முன்னாடி குபான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கூபாவோட தங்குறாங்க. அந்த இடத்துல ஹதீஸ்களை பார்த்தோம்னு சொன்னா ஆதாரபூர்வமான தரவுகள் இல்ல. ஆனா 10 நாளைக்கும் குறைவா தான் தங்கியிருக்கிறாங்க. முழுமையான ஒரு 10 நாட்களை கூட கூபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தல. அந்த குபாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 நாளைக்குள்ளாக செஞ்ச காரியம் என்ன? பள்ளிவாசல் உருவாக்குறாங்க, ஒரு துருவத்தை ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு மஸ்ஜிதுல் குபான்னு சொல்லி நீங்க மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க போய் பார்க்கலாம். 10 நாளைக்கு இருக்கு பள்ளிவாசல் தேவையில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் பயணப்பட்டாங்களோ அங்கெல்லாம் பெரும்பாலும் வனமூடத்தை ஏற்படுத்தினாங்க. ஒரு சமூக கட்டமைப்பை கூபாவில் ஏற்படுத்திட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனாங்க.
சரி, மதீனாவுல போனாங்கல்ல, மதீனாவுல செஞ்ச முதல் வேலை என்ன? மஸ்ஜித் நபவி உருவாக்குது. போய் அவங்களுடைய வாகனம் அமர்ந்த இடத்துல அதை கேட்கறாங்க, அந்த இடத்தை விலை பேசுறாங்க. 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை வாங்கி அங்கே மஸ்ஜித் நபவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்மாணம் பண்ணாங்க. அப்ப எவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அதுபோல வரலாறு நடிகரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நம்ம திருப்பி பார்த்தோம்னு சொன்னா, வரலாறு நடிகரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பெற்றக்கூடிய முக்கியமான சம்பவங்கள்ல கூட குர்ஆன் சுன்னாவுல பள்ளிவாசல்கள் இணைந்திருப்பதை நம்ம பார்த்து கொண்டே இருக்க முடியும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் மிஹராஜுடைய பயணம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது அந்த இஸ்லாமிய வரலாறுல மிஹராஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எழுச்சிகளை அறிஞர்கள் சிலாகித்து சொல்வாங்க. அந்த மிஹராஜை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பேசி காமிக்கிறான். எவ்வளவோ செய்திகள் இருக்குது. ஆனா மிஹராஜ்ல பார்த்த அற்புதங்கள் இருக்குது, மிஹராஜுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல மிஹராஜை பத்தி இதைத்தான் சொல்லி காமிக்கிறான். 2 பள்ளிவாசல்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா ஃபி அப்திகி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஒரு இரவுல தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்ற அல்லாஹ் கூறியவன். இப்படிதான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். மிஹராஜ் அல்லாஹ் குர்ஆன்ல அறிமுகப்படுத்துறான். வானத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிட்டு போய் காட்டிய பிரம்மாண்டமான காட்சிகள், பாடங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் எதை சொல்லி காமிக்கிறான்? 2 பள்ளிவாசல்களை குறிப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதிலிருந்து அங்கேயான ஒரு இரவுல போக முடியாது. அதில் அப்ப இருந்து அந்த காலகட்டத்தில் இருந்த எவ்வளவு வேகமான பயண திட்டத்தை வச்சும் ஒரு இரவுல ஹரம் மக்காவுல இருந்து பலஸ்தீனுக்கு போக முடியுமானா ஒரு காலம் முடியாது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதாரமா காட்டுறான். அதுபோக இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் வரலாறுகள்ல நான் சொன்ன மாதிரி புகார் இருக்குது. மஸ்ஜித் ஜும்மான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா நடத்திய முதல் ஜும்மா நடந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலும் இருக்குது. ஹந்தக்ல மஸ்ஜித் ஹந்தக் இருக்குது. மஸ்ஜித் கிப்லத்தைனுக்கு வரலாறுகளை சுமந்து இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான செய்திகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம எவ்வளவு முக்கியத்துவப்படுத்த வேண்டிய ஒரு காரியத்துல நாம கவனம் இல்லாம இருக்கிறோமா? அவ்வளவு முக்கியத்துவத்தை நம்ம அதுக்கு கொடுத்திருக்கிறோமா? பள்ளிவாசல்களோடு அதனுடைய நன்மைகளை அடையக்கூடிய முயற்சியில் நம்ம இருக்கிறோமா என்று நாம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் மறுமையில கூட நாளைக்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில அல்லாஹ் குர்ஆன் வருவான், அவனுடைய அர்ஷ் கொண்டு வரப்படும். சூரியனை ரொம்ப அருகாமையில ஒரு ஈச்ச மரத்தினுடைய உயரத்தினுடைய அளவிற்கு சூரியன் கொண்டு வரப்படும். மக்கள் எல்லாம் வேர்வையில குளித்துக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவருடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வேர்வை அவர்களை சூழ்ந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள். சிலருக்கு கணுக்கால் வரையில் இருக்கும், சிலருக்கு முழங்கால் வரையில் இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரையில் இருக்கும், சிலருக்கு அவருடைய முகவாய் கட்டை வரையில் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்துல ஒரு 7 சாராருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழல் தருகிறார். இந்த 7 சாரார் யாரு? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறாங்க. அதுல ஒரு சாரார் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மஸ்ஜித். எந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு இணைத்துக் கொண்டானோ, பள்ளிவாசலோடு கூட்டிக் கொண்டானோ, அந்த மனிதனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷினுடைய நிழலை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சிந்திச்சு பார்க்கலாமா? அந்த 7 சாரார்களே ரொம்ப இலகுவான காரியம். மற்ற காரியங்களை எடுத்துக்கிட்டா கூட நீதிமிக்க அரசன் நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு சாதாரண மனுஷன் நீதி செலுத்துறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு அரசன் அவனை எதிர்க்க ஆளே இல்ல, அவன் நீதியா நடக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல. அவன் நீதி செலுத்தினால் அவனுக்கு அந்த தரஜா கிடைக்கும். அழகும் அந்தஸ்தும் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை தவறான பாதைக்கு அழைத்த போது கூட இல்லை நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஒருத்தன் ஒதுங்கினான்னு சொன்னா அவனுக்கு அந்த தரஜா கிடைக்கும். இதெல்லாம் உள்ளத்தால சிரமப்பட வேண்டிய காரியங்கள். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு கூட்டிக் கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த தரஜா கொடுக்கிறார். நாம சிந்திச்சிருக்கிறோமா? நம்ம தொழுவதோட பள்ளிவாசல்ல மறந்துடுவோம். என்னைக்காவது நம்ம மஹல்லால ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில என்னென்ன காரியங்களை செய்யலாம், செய்யாம இருக்கிறது ஒரு ஆலோசனைகளை கொடுப்போம், அல்லது அதை எடுத்து பார்ப்போம். ஏதோ சின்ன ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போக வேணாம்.
ஒரு லைட் எரியாம இருக்கும், ஒரு இடத்துல ஒரு டஸ்ட் இருக்கும், நூலாமணம் குறைஞ்சிருக்கும், அதை கூட எடுக்கலாம். செருப்போட கூட இடங்கள் ஒழுங்காக இருக்காது, சரி செய்ய எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. பள்ளிவாசல்களை பற்றிய சிந்தனை தொழுது முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு இருக்குமா? பெரும்பாலும் சமூகம் அதில் அக்கறை செலுத்துவதில்லை. ஆனா நபிகள் நாயகம் சொல்றாங்க அது அக்கறை படணும். அது மறுமையில பெரிய தரஜா நம்மளுக்கு கொடுக்கும். இன்னைக்கும் நம்ம பணம் செலவழிச்சு எங்க போறோம்? உம்ராவுக்கு போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம். ரெண்டும் என்ன? பள்ளிவாசல். பள்ளிவாசலோட சம்பந்தம் இல்லாத அமல்கள் இருக்குல்ல, அதே அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளிவாசல் உருவாக்குனாங்கல்ல, காபத்துல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்ன கட்டளை இருக்கிறான்? வஹித்னா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உறுதிமொழி வாங்கணும். அன் தஹீர பைத்தலில் தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்குஹி வ சுஜூத். நீங்க இந்த பள்ளிவாசலை வந்துட்டு தயார்படுத்துங்க, எழுப்புங்க. எதற்காக என்று சொன்னால், அங்கு ருக்கு செய்வதற்காக, அங்கு சுஜூது செய்வதற்காக, அங்கு தவாபு செய்யக்கூடியவர்களுக்காக, அங்கு ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்காக என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் 4 அம்சங்கள் சொல்லி காமிக்கிறார். நம்ம ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனா தவாபு செஞ்சிருக்கோம், தொழுவோம், ருக்கு சுஜூது செஞ்சிருக்கோம். ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் யாராவது பார்த்திருக்கீங்களா? உம்ராவுக்கு போய் ஈத்திகாஃப் இருந்தேன், ஹஜ்ஜுக்கு போய் ஈத்திகாஃப் இருந்தேன். குர்ஆன்ல அந்த அமல் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாஃப் இருந்து காட்டியிருக்காங்க. நாம என்ன பண்ணிருக்கோம்? ஈத்திகாஃப் பண்ணினா நோம்புல இருக்கானே, அவ்வளவுதான் நினைக்கிறோம். பள்ளிவாசல்ல தங்குறது ஒரு அமல். ஒண்ணும் செய்ய வேணாம். உலகத்தினுடைய தொடர்புகளை விட்டுட்டு அல்லாஹ் ரஹ்மானேன்னு பள்ளிவாசல்ல தங்கி இருந்தோம்னு சொன்னான். இறைவனை நெக்குருக நினைத்து பார்த்தோம் என்று சொன்னார். அது ஒரு அமல். அல்லாஹ் அந்த அமலுக்காக பள்ளிவாசல் காபத்துல்லாஹ் கட்டணும் உத்தரவு போறானே. குர்ஆன்ல இருக்குதே. நம்ம ஒரு அரை நாள் ஒதுக்கி, ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்கி, 1 மணி நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக இத்திகாஃப் உலகத்தில் தொடர்பு கொண்டுட்டேன். உம்ரா போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம். உம்ரா ஹஜ் சர்வீஸ் நடத்தவங்க கூட சொல்லி கொடுக்கறது இல்ல. பாட காசு எடுக்கிறாங்க, எவ்வளவோ எடுக்கிறாங்க, இதை சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்படி ஒரு அமல் பள்ளிவாசல் இருப்பது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அதுக்கு இருந்தா போய் அல்லாஹ் பள்ளிவாசலுடைய விஷயங்கள் எப்படி நடந்துருக்கான்னு பாருங்க. அதை ஒரு அல்லாஹ் ரப்பல் அமலாக்கி அதற்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத பார்க்கணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அவங்களுடைய தூதர்களிடத்துல பாவங்களை அழிச்சு தரஜாக்களை உயர்த்தக்கூடிய சில அமல்களை செஞ்சோம்னு சொன்னா இவ்வளவு நன்மைன்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. சில அமல்களை சொன்னோம்னு சொன்னா இவ்வளவு காலத்தோட பாவங்கள் மன்னிக்கப்படும் இருக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி நபிகள் நாயகம் சொல்றாங்க. பாவங்களை அழிச்சிடும், தரஜாக்களை உயர்த்தும். அப்படி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்க, சிரமமான சூழ்நிலையில உழுவை முழுமைப்படுத்துவது. கடுமையான குளிர் இருக்கும். அரபு நாடு குதிரையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு கடுமையா இருக்கும். அப்படி கடுமை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உழுவை முழுமைப்படுத்துவது, பள்ளியை நோக்கி நடந்து அதிகமான காரணிகளை எடுத்து வைத்து செல்வது, ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகை எதிர்பார்த்து காத்திருப்பது. மூணுமே தொழுகையும் பள்ளியும் சம்பந்தப்பட்ட விஷயம். 8 எடுத்து அதிகமா வச்சு இங்க 3 பள்ளிவாசல். ஒரு தொழுகைக்கு அடுத்த தொழுகைக்கு காத்திருக்கிறது இங்க பள்ளிவாசல். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு தொழுகைன்னு சொன்னா அசர் எப்போ வருங்கிற நியத்தோட நம்ம பயணிக்கிறோம்ல, அந்த நியத்துக்கு அது பொருந்தும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அதனுடைய கூலி என்ன? அது பாவங்களை அழிக்கும், தரஜாக்களை தகுதியை அல்லாஹ்வுக்கு உயர்த்தி கொண்டே இருக்கும். இப்படியான நன்மைகளை எல்லாம் கொண்டது பள்ளிவாசல். நம்ம நம்மளுடைய வணக்க வழிபாடுகளுக்கு அமல்களுக்கு பள்ளிவாசல்களை பயன்படுத்தக்கூடிய அதுல இருந்து சமூகம் பெற வேண்டிய நன்மைகள் என்ன, நாம நம்மளுடைய மறுமையில வெற்றி காண்பதற்குரிய வழிகள் என்ன சிந்திக்கிறதே இல்லை. அல்லாஹ் மரணப்படுத்தி எடுக்கும் போது கூட மக்கள் தான் கேட்டாங்க, மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா, மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களாம். கேட்பாங்க மயங்குவாங்க, கேட்பாங்க மயங்குவாங்க. எதுக்கு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க? சொத்து பிரிக்கிறதுக்கா, வேற காரியங்களுக்கா? மக்கள் தொழுதுட்டாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனை, அவர்களுடைய செயல்பாடு, அவர்கள் காட்டிய வழிமுறை, இது எல்லாத்திலும் மெய்யோட மெய்யாக இழைந்து ஓடியிருக்கக்கூடிய காரியம் பள்ளிவாசல். நாம இன்னைக்கு அதுல கவனம் செலுத்துறோம்னு கேட்டா பெரும்பாலான மக்கள் அதுல கவனம் செலுத்துவது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களை கொண்டு மனித குலத்திற்கு ஆற்றிய செய்திகள் ஏராளம் தான். பள்ளிவாசல் நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு வணக்கத்தனம், அதோட நிப்பாட்டிடும் இல்ல. பள்ளிவாசல்கள் என்பது நன்மைகளுடைய ஊற்றுக்கள்.
எல்லா நன்மைகளுடைய பிறப்பிடம் பள்ளிவாசல் தான். எல்லா நற்காரியங்களுடைய பிறப்பிடம் பள்ளிவாசல் தான். நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்களையும் இன்னைக்கு நாம இருக்கிறது அப்படியே டிஃபரெண்டா இருக்கும். தொழுகை தவிர எதுவுமே பள்ளியை பயன்படுத்துறது இல்லை. ஆனா நபிகள் நாயகம் அப்படி பயன்படுத்துறது. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கண்ணாக பள்ளிவாசல் தான் இருக்கு. ரசூலா அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு சமூகத்துல சமூக பள்ளிகள் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சமூகத்தினுடைய விளக்காக ஒளியாக இருக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். அப்படி நாம அதை பயன்படுத்தமாங்கிறத கேள்வி. நீங்க சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, பிறர் நலன் நாடுறது இஸ்லாத்துல ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. பல இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் விட்டு கொடுப்பாங்கன்னு கேட்டா இந்த காரியம் விட்டு கொடுத்துருவாங்க. ஒருத்தருடைய நலன் நாடக்கூடிய காரியம் வந்தா பல இடத்துல நபிகள் நாயகம் விட்டு கொடுத்து போயிருக்காங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நப்சுஹு குர்பத்தன் மின் குர்பி துன்யா, இந்த உலகத்துல ஒருவனுடைய சுமையை நீக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் நப்சல்லாஹு குர்பஹு ஆகிரா, அல்லாஹ் மறுமையில உங்களுடைய சிரமங்களை குறைக்கிறான். ஒரு மனிதனுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நீங்கள் ஒரே ஒரு மனிதனை வாழ வைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் ஒரு சமூகத்தை வாழ வைத்த தன்மை உங்களுக்கு கொடுக்கிறான். வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மகானல் அப்து ஃபி அவுனி அஹி. அப்ப நம்ம ஒரு மனிதனுக்கு பொறுப்பேற்றா, ஒரு மனிதனுடைய சிரமத்தை நீக்கினா, ஒரு மனிதனை வாழ வச்சா ஒரு சமூகத்தை வாழ வைத்த நன்மை கிடைக்கும் சொன்னா, ஒரு சமூகத்தையே வாழ வைக்கக்கூடிய பணியும் கடமை இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆலயங்களுக்கு இருக்கு. அதை மறக்க முடியுமா? நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னா இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும். இடர்பாடுகளான காலங்கள்ல மக்களுக்கு துயரம் ஏற்பட்ட காலங்கள்ல, வெள்ளம் வந்த காலங்கள்ல பள்ளிவாசல் தான் பாதுகாப்பு அரண்களாக விளங்கியது. இதை நம்ம கண்கூடாக நம்ம பார்த்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் அப்படித்தான் பயன்படுத்தினாங்க. யூதர்களுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனையில சில பேர் கொல்லப்பட்டாங்க. ஜனாசாக்கள் எங்க இருந்தது? மஸ்ஜித் நபவியில இருந்தது. யூதர்களுடைய ஜனாசாக்கள் அப்படிதான் நபிகள் நாயகம் பயன்படுத்தினாங்க. அவங்க வேற்று சமுதாயம் ஜனாசா அதெல்லாம் இல்லை. அந்த நிலையை அந்த சூழ்நிலை கைக்குள்ள வர்றது வரைக்கும் நபிகள் நாயகம் அப்படித்தான் செயல்பட்டாங்க. பள்ளிவாசல்ல நிறைய காரியங்களுக்கு சொர்க்கத்தை நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சொர்க்கத்தை அறிய லேசான காரியம் அல்ல. குர்ஆன்ல கேட்கிறான், உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் எல்லாம் கஷ்டப்பட்டுச்ச, அந்த கஷ்டங்களை எல்லாம் அடையாம, அந்த துன்பங்களை எல்லாம் பார்க்காம நீங்க ரொம்ப எளிமையா சொர்க்கத்துக்கு போய் நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மம்பனா மஸ்ஜித லில்லாஹி வல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக இந்த உலகத்துல சின்னஞ்சிறிய உதவியை செய்தாலும் சரி அல்லாஹ் மறுமையில உங்களுக்காக ஒரு சுவனத்துல ஒரு மாளிகை கட்டியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல எளிமையா போயிட முடியுமான்னு கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒரு வழி இருக்குது, இந்த ஒரு வழி இருக்குது. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. சிரமப்பட்டு போக வேண்டிய வேலையில நீ சிரமம் இல்லாம போறதுக்கு ஒரு வழி இருக்குதுப்பா. அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக அதற்கான முயற்சி செய். இன்னைக்கு பள்ளிவாசல் சொன்னா பல செய்திகளை பள்ளிவாசல் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க, புயூத்தி இதிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அன் துர்ஃபஉ வ யுத்ரக ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு, அவனுடைய பெயர் அதில் நினைக்கப்படவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை ஏற்படுத்துங்க. சில பேர் நினைக்கிறோம் ஊர்ல பள்ளிவாசலா இல்ல, எதுக்கு புதுசா பள்ளிவாசல் ஏன் கட்டணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனாவுல ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியை வச்சிருக்கும் போது நபவியை சுற்றி சுற்றுப்புற பள்ளிவாசல் இருந்தது. நபவியில தொழுதா 1000 மடங்கு நன்மை. மற்ற பள்ளிகள் கிடையாது. மற்ற பள்ளிகள் ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தது. அந்த கான்செப்ட் இஸ்லாம்ல கிடையாது. பள்ளிவாசல் நிரம்பி ஒழிஞ்சாதான் அடுத்த பள்ளிவாசல் கட்டணும்னு அக்காம் முதல் எங்கேயும் சொல்லல. பள்ளிவாசல் ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றான்னு கேட்டா, பள்ளிவாசல் வணங்குவதற்குரிய இடமா மட்டும் பார்க்க கூடாது, சமூகத்தினுடைய நன்மைகளுக்கு அதைத்தான் ஒரு உயர்ந்த ஊற்றுக்கான நபிகள் நாயகம் வைக்கிறாங்க. முதல் விஷயம் அது அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய இடம், ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடம், மக்களை நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய இடம், உதவிகளுடைய ஊற்றுக்கண்ணாக ஏழைகளுடைய பெயர் கிடைக்கிறதுக்கு இஸ்லாம் கண்ட அருமருந்தாக இருக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய விநியோகத்தலம் பள்ளிவாசல், சித்ராக்களுடைய விநியோகத்தலம் பள்ளிவாசல், உதவிகளுடைய ஊற்றுக்கண் பள்ளிவாசல். இது நன்மை கிடைக்காதா? இந்த தர்மங்கள் நன்மை கிடைக்காதா? அதே போல கல்வி உதவி, மருத்துவ உதவி, இரத்த தானம், இப்படி ஏராளமான உதவிகள் பள்ளிவாசல் வழியாக சமூகத்துக்கு போய்கிறது. கல்வியினுடைய கண்ணாக பள்ளிவாசல் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தை கட்டமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம்.
இன்னைக்கு உலகத்தை கெட்டு குட்டியோஜமா போறதுக்குரிய எல்லா வழிகளும் எல்லா முஸ்லிமத்தும் நடந்திருக்கிறது. இந்த காலகட்டத்துல இளைஞர் சமுதாயத்தை சிறுவர்களை இஸ்லாத்தின் பக்கத்துல கட்டி அமைக்கிறதும் உருவாக்குவதும் மிகச்சிரமமான காரியம். அதை செய்து கொண்டிருப்பதை பள்ளிவாசலுடைய மக்கள் மதரசா ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பணியில ஒரு பள்ளிவாசல் இருந்துகிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கும் போது ஒரு ஆளுக்கு சொன்னாங்களே, ஒரு நபரை சொன்னாங்களே, ஒரு சமூகத்தையே உருவாக்கினா அதனுடைய கூலி என்ன? நாம இந்த உலகத்துல வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு வேர்வை சிந்தி நம்மளுடைய பேர்ல வாங்காட்டா கூட பரவாயில்லைன்னு கொண்டாடிகளுடைய பேர்ல ஒரு வீட்டை வாங்குறோமே, பீரோக்களை அடிக்க வைக்கிறோமே, இந்த பணம் நம்மளுடையதா? அந்த வீடு என்னுடையதா? ஒரு காலம் இல்ல. நான் மரணித்து விட்டால் அது எனக்குரியது அல்ல, என்னுடைய வாரிசுக்குரியது. எது எனக்குரியது? நான் எத்தனை சம்பாதிச்சேன், அதுல எதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தனோ அது எனக்குரியது. நாளை மறுமையில் என்னோட வரக்கூடியது எது? எனக்கு பலன் தரக்கூடியது எது? எனக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்துல நன்மைகளை பெற்று தரக்கூடியது எதுன்னு கேட்டா, எதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தனோ அதுதான். என் வீரோட 20 கோடி ரூபாய் எனக்கு இல்லை. நான் இழைத்து கட்டிய வீடுகள் எனக்குரியது அல்ல, என்னுடைய வியாபாரம் எனக்குரியது அல்ல, என்னுடைய திரட்டப்பட்ட செல்வ குவியல்கள் எனக்குரியது அல்ல. எதை நான் அல்லாஹ்வின் பாதையில கொடுத்தனோ அது எனக்குரியது. எதை அல்லாஹ்வுடைய பாதையில் உட்படுத்தினோ அது எனக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதாமா காத்த இன்சானு அன் தாத்து அன்பு அமலு இல்லா மின் தலாத். ஒரு மனுஷன் மைத்தா போயிட்டான்னு சொன்னா 3 காரியங்கள் தான் அவனுக்கு பின்தொடரும். இல்லாமன் சதக்கத்தின் ஜாரியா, நிலையான தர்மம். ஒரு பள்ளிவாசலை கட்டுவது, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவது, ஒரு கிணறு கொடுக்கிறது, ஒரு மரத்தை உருவாக்குறது, மக்களுக்கு காலமெல்லாம் பயன் தரக்கூடிய காரியங்கள் தான் அவனுக்கு மறுமையில வரும். அவ் இருமையும் தப்பி பயன் தரக்கூடிய கல்வி, வலதின் சாலிகின் யகூன், அவனுக்காக துஆ செய்யக்கூடிய அவனுக்கு குழந்தை. இதுதான் மறுமையில பின்தொடரக்கூடிய. இந்த உலகத்தை நம்ம சேர்ப்பிக்கக்கூடிய எதுவும் இல்லை. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய அடியார்களே, நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அமல்கள் பள்ளிவாசல்களை உருவாக்குவதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை உணர்ந்து அதன் பக்கம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரும் பல்வேறு நன்மையை மக்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய பாதையில இந்த நன்மைகள் எல்லாம் செய்வதற்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல் இடையான்குடி. இந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காகத்தான் அந்த பள்ளியை நாங்கள் வந்துள்ளோம். இடையான்குடியில கடந்த பல வருடங்களாக அல்புதா தௌஹீத் பள்ளிவாசல் இயக்கி வருகிறது. கடந்த 2019 சொந்தமாக இடம் வாங்கணும், 22 அதில் ஷெட்டு போட்டு இருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த பகுதியில அல்லாஹ் கொடுத்தான். தௌஹீதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் நீங்க மக்கள் மதரசாக்கள் ஆரம்பிங்க கேட்டு மக்கள் மதரசாக்கள் ஆரம்பிச்சோம். இன்றைக்கு காலையில ஃபஜருக்கு பின்னாடி அசரு மகரிபுன்னு 3 ஷிஃப்ட் மதரசா நடக்குது. கிட்டத்தட்ட 100-120 பேர் தொழக்கூடிய ஒரு முகல்லா. ஷெட்டு தான் போட்டோம்னா என்ன சொன்னா, கொரோனா டயத்தில் நாங்கள் இடம் வாங்கணும், பாதிதான் எங்களால் வாங்க முடிஞ்சது, மிச்சம் பாதிக்கு யாரும் உயிரோட எனக்கு தெரியாது. அதனால ஒரு முன்பாதையை மட்டும் நாங்கள் வாங்கணும், பின்பாதைக்கு வழியே கிடையாது. பின்பாதையை நாங்கள் தான் வாங்கி ஆகணும். அவங்க நம்மகிட்ட அப்புறம் உத்தரவாதத்தை நம்ம கொடுத்தோம், பின்னாடி நாங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில 3 மாசத்துல பள்ளிவாசல் நிரம்பி வெளியக்கூடிய சூழலாம் இருந்தது. அதோட பின்பாதையை வாங்கி ஃபுல்லா கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. பேஸ்மெண்ட் முடிகிறதுக்கு ஒரு 3 பில்லர் போட வேண்டிய சூழல் இருக்கு. அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளியை நிறைவு செய்வதற்காக வேண்டி கட்டி எழுப்புவதற்காக வேண்டி உங்களிடத்துல உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு அதிகமாக வாரி வழங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அசற்றுவது வரைக்கும் இருப்போம். நீங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க, நன்மையான காரியங்களுக்கு பரிந்துரை செய்பவருக்கு அதை பொறுத்து கூடிய சொன்னாங்க. நாங்க எங்களான முயற்சியை நாங்க செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களான முயற்சி நீங்க உங்களுடைய பொருளாதாரங்களை கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் பள்ளிவாசல் சொன்னா சிறிவாங்கன்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எங்கள்கிட்ட நோட்டீஸ் உள்ள ஒரு கூட்டு சொல்லியிருக்கிறோம், அதுல டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பாருங்க. ஒரு பள்ளிவாசல்ங்கிறது நாம வணக்க வழிபாட்டுக்குரிய இடங்களாக மட்டும் பார்க்கக்கூடாது, சமூகத்திற்குரிய ஒரு கூற்றுக்கண்ணாக, சமூகத்தினுடைய சமூக சேவைகளுக்காகவே
அதை நபிகள் நாயகம் சுல்லாசம் அவர்கள் பல்வேறு இடங்கள் நமக்கு பயன்படுத்த வழியாற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக, ஒரு முன்மாதிரி பள்ளிவாசலாக நவீர் பள்ளிவாசல், நவீர் முன்னலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது மனமுறை பள்ளி பள்ளிவாசல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுத்தரக்கூடிய சதக்கு ஜாரியாக இருக்கும் இந்த கோரிக்கை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வாழ்க்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.